தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் மக்களோட வாழ்க்கையை உண்மையிலே மாத்துமா? துறைக்கு 14,984 கோடியும், பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடியும், விளையாட்டுத்துறைக்கு 1081 கோடியும், தொழில்துறைக்கு 2022 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதுலயும் முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்மெட் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸோட இருக்கிற மாடர்ன் சைக்கிள்ஸை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கூவம், அடையாறு ஆறுகளை சவுத் கொரியால இருக்கிற சுயோல் மாதிரியான ஆறுகள் மாதிரி மாத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இலவசமா ஆடு மாடுகளை பெண்மணிகளுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட வருவாய் 3 லட்சம் கோடியா இருக்குது. வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடியா இருக்குது. மொத்த பற்றாக்குறை 1.22 லட்சம் கோடியா இருக்குது. மக்களுக்கு தேவையான நிறைய திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்குது. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்த சில ஸ்கீம்ஸையும் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அரசோட வருவாயை எப்படி அதிகரிக்க போறோம்னு எந்த ரோட் மேப்பும் இந்த பட்ஜெட்ல சொல்லல. தமிழ்நாட்டு மேல 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்றாங்க. விவசாயிகளை தவிர்த்தா மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியுமோ தவிர மத்த எந்த வழியுமே இதுக்கு கிடையாது. தமிழ்நாடு அரசோட கடனை எப்படி அடைக்கலாம்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.